ஒரு நிமிஷம். நான் உங்களை தான் தேடிட்டு வந்தேன். பாழு கண்ணு, கொள்ளி கண்ணு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? போலீஸ்காரன் வேலையில இதெல்லாம் சகஜம். இப்ப வாதி இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. நன்றி கெட்ட மனுஷங்க. நீங்க நேர்மை எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். சரியா சொன்ன ஆரதி. என்னோட நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னோட டிபார்ட்மெண்ட்ல பரிசு கொடுத்திருக்காங்க. போலீஸ் கமிஷனரை நான் ஷூட் பண்ணதா சொல்லி எனக்கே வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. என்ன? ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. இந்த சதிகாரங்க எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். இது ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி இருக்கே சிஎமோட கொலையில தான் தொடங்கிச்சு. அதோட முடிவு சிக்கந்தர் தர்மதாஸோட சாவுல தான் இருக்கு. ஹலோ அஜித், விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. லேசான காயம்தான், சீக்கிரம் ஆறிடும். நீ சிந்திருக்கிற ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் அந்த எஸ்பியை நான் பழி வாங்கியே தீருவேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். உண்மை என்னன்னா சிக்கந்தர், என்ன சுட்டது அந்த எஸ்பி இல்ல. என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றேன். அப்ப உன்னை யார் சுட்டது? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அந்த எஸ்பியை நான் ஜெயிலுக்கு அனுப்பினது மூலமா சிக்கந்தர், நான் எல்லாருடைய பகையும் தீர்த்துட்டேன். இல்ல, பழைய கணக்கு 2 அவங்கிட்ட பாக்கி இருக்கு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்ச கணக்கு ஒண்ணு, என் தம்பிய அநியாயமா சுட்டு கொன்ன கணக்கு இன்னொன்னு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த எஸ்பி கதையை ஜெயிலே முடிச்சிரு. நமக்கு வேற யாரும் எதிரி இருக்க மாட்டாங்க. ஓ, உள்ளவா கான்? நோ சார், ஐல் வெயிட். ஓகே. அப்ப நாங்க புறப்படுறோம். காட் பிளஸ் யூ. ஓகே. அப்படின்னா கான், அப்ப கமிஷனர் யார் சுட்டது? சார், ஒருவேளை தர்மதாஸை ஏன் கமிஷனர் சுற்றக்கூடாது? சார், எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் சிஎம் கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு தோணுது. தர்மதாஸ் பெரிய ராஜதந்திரி. சிக்கந்தரும் கமிஷனரும் கண்டிப்பா சிஎம் கொலையில சம்மந்தப்பட்டிருப்பாங்க. தர்மதாஸ் எங்க கமிஷனர் அவனை பிளாக்மெயில் பண்ணுவானோன்னு பயந்து அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவனை சுட்டிருக்கலாம். தர்மதாஸ்க்கும் சிக்கந்தருக்கும் கமிஷனர் மேல பயம், கமிஷனருக்கு உங்க மேல பயம். சார், இதெல்லாம் ஏதோ பெரிய சூழ்ச்சி. நீங்க இதுல இருந்து தப்பிச்சு சிஎம் கொண்ட உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்கணும். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க சிஎம் கொன்னவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க பழியை நான் ஏத்துக்க தயார் சார். கூடாது கான். ஆனா என்னால முடிஞ்சதை நானே பாத்துக்கிறேன். சார், நீங்க ஜெயிலை விட்டு கண்டிப்பா வெளியே வந்தாலும் உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு இது மாதிரி ஒரு அநியாயம் நடக்கக்கூடாது. உன் அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அல்லாஹ் உனக்கு துணை இருப்பார். முஸ்லிம் மாதிரி ஒரு நண்பனும் இல்ல, முஸ்லிம் மாதிரி ஒரு விரோதியும் இல்ல. உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நமக்கெல்லாம் அங்க சமாதி ரெடி பண்ணிட்டு இருக்கா, நீங்க பொண்ணுங்களோட ஜல்சா பண்ணிட்டு இருக்கியா? என்ன இதெல்லாம்? தரம்தாஸ், நல்ல நேரத்துல வந்து கழுத்த இருக்கிறிய. சரி வா, அங்க போலாம். சிக்கந்தர் எங்க? ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க. ஆபீஸ்ல எல்லாருக்கும் பதில் சொல்லி சொல்லி எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. எஸ்பி அருண் இந்த கேஸ் நாம தான் சிக்க வச்சோன்னு எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ட் அவனை ஜாமீன்ல வெளியே விட்டுட்டா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. அவனோட கதையை ஜெயிலே முடிச்சிடணும். அவன் வெளியே வந்தான்னா சிஎம் கேஸை நோண்டி எடுத்துருவான். எப்படி இருக்கீங்க எஸ்பி சார்? என்கிட்ட மோதினதோட விளைவை பாத்தியா? ரொம்பதான் துள்ளிட்டு இருந்த நீ. இப்ப உன் நிலைமை என்ன ஆச்சுன்னு பாத்தியா? உன்ன மாதிரி நேர்மையான ஆபீசர்ஸுக்கெல்லாம் இதுதான் சரியான தண்டனை. எஸ்பி அருண், ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கு? வெளியே விட்டுருவா? நீதானே போலீஸ்காரங்களுக்கே கத்து கொடுத்த. ரவுடிங்களை அடிச்சு கொண்டுட்டு என்கவுண்டர்ல செத்துட்டாங்கன்னு ரெக்கார்ட்ல எழுதுறதுக்கு. அதே மாதிரி தான் நடக்க போகுது. இன்னைக்கு இங்க இருந்து உன்னை ஷிஃப்ட் பண்ண போறேன், ரெக்கார்ட்ல எழுத போறேன்.
நீ தப்பிச்சு விட முயற்சி பண்ண, அதனால நான் உன்னை சுட்டு கொன்னுட்டேன்னு. என்ன எப்படி இருக்கு என்னோட மாஸ்டர் பிளான்? Drop the gun. Come on, drop it. இதோட விளைவு என்ன ஆகும்னு தெரியுமா? விளைவுகளை பத்தி கவலைப்படுற போலீஸ்காரன் நான் இல்ல. நல்லவங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன். கெட்டவங்களை என் உயிரை கொடுத்தாத அழிப்பேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் சார். என்ன நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு பயந்துட்டியா? நான் ஒன்னும் பயந்துட்டீங்க வரல, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நான் எடுக்க போற நடவடிக்கையை நினைச்சு நீ உன் வாழ்நாள் பூரா என்ன மறக்க மாட்ட. போலீஸோட காக்கி சட்டை போலீஸ்காரனோட உயிருக்கு சமம். அதை வேற யாராவது அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நானே அந்த காக்கி சட்டையை கழட்டிடுறேன். ஆனா ஒரு விஷயம், உங்க உடம்புல இருந்து காக்கி சட்டை இறங்கினாதான் மறுபடியும் என் உடம்புல இந்த காக்கி சட்டை ஏறும். என்ன சொன்ன? குதாஃபிஸ். யுவர் ஆனர், இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக மாரப்பன் என்கிற நொண்டிதாதாவை அழைக்கிறேன். ஐயா வணக்கங்க. பாரு மாரப்பா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கமிஷனர் கிட்ட என்ன சொன்னங்கிறத விரிவா கோர்ட்டுக்கு சொல்லு. ஐயா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கமிஷனர் ஐயா கிட்ட சொன்னேன், அந்த உங்களை சுட்ட நான் என் குத்தத்தை ஒத்துக்கிறேன், என்ன ஜெயில போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு கமிஷனர் என்ன சொன்னாருன்னா, போடா போடா பைத்தியக்காரன், உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சா, நீயாடா என்ன சுட்ட, என்ன சுட்டது எஸ்பி அருண் தான்னு அடிச்சு சொன்னார். நீ எதுக்காக அவரை சுட்ட? ஐயா பெரியவங்களே, இந்த துப்பாக்கியால தான் ஒரு தடவை தான் சுட்டேன். என்கிட்ட மட்டும் அருவாய் இருந்திருந்தா அவனை வெட்டியே கொண்டிருப்பேன். ஐயா, இவன் என்ன செய்தான்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அக்காவோட புருஷனை கொண்டுட்டாயா, எங்க அக்கா ஒரு விதவை ஆக்கிட்டாயா, விதவை ஆக்கிட்டா. எங்க அக்காவோட மஞ்சள் குங்குமத்தை தழிச்சு அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாயா. மாரப்பா, நீ சொல்றத நான் நம்பலாம், ஆனா நீ சொல்றது இந்த கோர்ட் நம்பணுமே, அதுக்கு ஆதாரம் தேவைப்படுமே. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா? இதுதாங்க அந்த துப்பாக்கி. இந்த துப்பாக்கியால தான் நான் கமிஷனரை சுட்டேன். இந்த துப்பாக்கி கூட அந்த கமிஷனருக்கு சொந்தமானதுதான். கமிஷனரும் எஸ்பி அருணும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டைக்கு நடுவில் இந்த துப்பாக்கி திடீர்னு கீழே விழுந்தது. அதை நான் எடுத்துக்கிட்டேன். பழி வாங்குற உணர்ச்சியோட நான் துப்பாக்கியால அவரை சுட்டேன். அவருக்கு குண்டடி பட்டுச்சு. மீதி 5 குண்டு இருந்தது. எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா அவன் நெஞ்சிய சல்லடக்கண்ணாக்கி இருப்பேன். அனைத்து சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை செய்ததற்கு பின்பு இந்த கோர்ட் இந்த வழக்கின் விசாரணை முடிகின்ற வரையில் போலீஸ் கமிஷனர் அஜித்குமாரை சஸ்பெண்ட் செய்வதற்கு சிபார் செய்கிறது. மாரப்பனான நொண்டி தாதாவை போலீஸ் கஸ்டடியில் வைக்க உத்தரவு பிறப்பித்து எஸ்பி அருண்குமாரை நிரபராதி என விடுதலை செய்கிறேன். मैं दीवाना मैं मस्ताना உன்னில் கலந்தேனே தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் मैं दीवाना मैं मस्ताना உன்னில் கலந்தேனே தேகத்திலே சந்தோஷம்
கொட்டுதடி கொட்டுதடி ஆஹா கொட்டுதடி வண்ண வண்ணமாக அது மாறுதடி மாறுதடி ஆஹா மாறுதடி கொள்ளையிடும் அழகெல்லாம் உன்னில் கண்டேன் என் இதயத்தை உன்னிடத்தில் சேர்த்து விட்டேன் தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் मैं दीवाना शिविर तोरा परेरा मैं मस्ताना शिविर तोरा परेरा उन्निल कलंदेने தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் 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 மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் मैं दीवाना मैं मस्ताना உன்னில் கலந்தேனே தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் मैं दीवाना शिविर तोरा परेरा मैं मस्ताना शिविर तोरा परेरा उन्निल कलंदेने தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம்